கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 1 14-15 ஆகிய வசனங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று. பிரியமானவர்களே, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். பிரியமானவர்களே, அறியாமையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தோம், இச்சைகளின்படி வாழ்ந்தோம், தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்தோம். ஆனால் இப்பொழுதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அறியாத காலங்களிலே பல தீமைகளை, பல தவறுகளை, பல பாவங்களை செய்தோம். ஆனால் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையாய் மன்னித்தார். பாவங்களை அறிக்கையிடும்போது நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் அவர் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, அறியாமல் உள்ள காலங்களே, நாம் அறியாமல் செய்த தவறுகளை அவர் மன்னித்து விட்டார். இப்பொழுதோ நம் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று நமக்கு அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 17-30 அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இச்சைகளின்படி நீ நடவாமல் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யாதபடிக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. தேவனால் பிறந்தவர்கள் தங்களை காத்து கொள்வார்கள். வேத வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் காத்து கொள்வார்கள். இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு, இந்த உலகத்தின் பாவங்களுக்கு, இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு, இந்த உலகத்தின் இச்சையான காரியங்களுக்கு விலகி வாழ்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? அறியாமை உள்ள காலங்களிலே தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தோம், அவருடைய வழியை கை கொள்ளாமல் வாழ்ந்தோம். ஆனால் இப்பொழுதோ எப்படி வாழ்கிறோம்? மனம் திரும்ப அர்ப்பணித்து விட்டோமா? வசனம் சொல்கிறது, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமா? நாம் செய்கிற செயல்கள், கிரியைகள், ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கிற வாழ்க்கைகள் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா, அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தமுள்ளவர். நாம் அதே போல பரிசுத்தராய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பிரியமானவர்களே, நாம் அவருடைய பிள்ளைகள். பரிசுத்த தேவன் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறபடியால் நாமும் பரிசுத்தத்திலே நிலை நிற்க வேண்டும். இந்த உலக பாவங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு, உலக காரியங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ளும் போது பொல்லாங்கன் நம்மை தொட முடியாது, சத்ருவானவன் நம்மை தொட முடியாது. இன்றைக்கு ஏன் அநேக குடும்பங்களிலே சத்ருவின் போராட்டங்கள், பிரச்சனைகள்? ஏனென்றால் தங்களை காத்து கொள்ளாமல் சத்ருக்கு இடம் கொடுப்பதினாலே, பாவத்துக்கு இடம் கொடுப்பதினாலே, துன்மார்க்க இச்சைகளுக்கு இடம் கொடுப்பதினாலே அந்த குடும்பத்திலே தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, எப்பொழுது ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அவன் தேவ மகிமை இழந்து போகிறான், தேவனுடைய பாதுகாப்பை இழந்து போகிறான், தேவனுடைய கிருபை இழந்து போகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்து தேவ மகிமையை நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் காத்து கொள்வோம். அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைக்கும் பொழுது, அந்த வார்த்தையின்படி வாழும்போது
கர்த்தருடைய வசனம் மேற்கொள்ளும். தீமைகளையும் பாவங்களையும் துன்மார்க்க காரியங்களையும் மேற்கொள்ளும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையினாலே நாம் நிரப்பப்படும் பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த உலக சிற்றின்பங்களுக்கு, உலக அசுத்தங்களுக்கு, உலக பாவங்களுக்கு நாம் கரை விடாதபடிக்கு நாம் காத்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். வேதத்தை நேசிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே மிகுந்த சமாதானம் தங்கியிருக்கும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்குள்ளே நற்குணம் பெருகும். இன்றைக்கு ஏன் நமக்குள்ளே நற்குணம் இல்லை? கெட்ட சுபாவங்கள் எதனால் வருகிறது? வேதத்தை நேசிக்கவில்லை. பொய்யான மாயையை நேசிக்கிறோம். அழிந்து போகக்கூடிய காரியங்களை நேசிக்கிறோம். தேவையில்லாத காரியங்களை யோசிக்கிறோம். வீணான காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். தேவனுடைய பாதபடியில் காத்திருப்பதே நல்ல பங்கு. நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வோம். அவரே நம்முடைய வாழ்க்கை. அவரே நமக்கு ஜீவனமாய் இருக்கிறார், தீர்க்காயுசாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, அதை அறிந்தவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருப்போம். ஹல்லேலூயா. அவருடைய வழிகள் செம்மையான வழிகள். நாம் உண்மையாய் வாழும்போது, கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது, செம்மையான வழியிலே நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உலக பாவங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்வோம். அறியாமையிலே செய்த பாவத்தை செய்தது போல இப்பொழுது நாம் செய்யாதபடிக்கு நாம் காத்து கொள்வோம். இப்பொழுது நாம் மறுபடியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதை அறிந்தவர்களாய் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து பரிசுத்தத்திலே நிலைநிற்போம். நம்முடைய நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கட்டும். நாம் எதை செய்தாலும் தேவன் மகிமைப்படுகிற காரியங்களாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ அர்ப்பணிப்போம். மனம் திரும்ப அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார், பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மென்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாய் பாதுகாத்த அன்பிற்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை தப்புவித்தவரே மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தினீரே, எங்களை சுகமாக்கினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்து ஜபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படி சமத்திலே தாழ்த்துறோமாப்பா. பிள்ளைகள் செய்த குறைகள், குற்றங்கள், தவறுகள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இப்படிய இரக்கங்களினால் நிரப்புவீராக, இப்படிய கிருபைகளினால் நிரப்புவீராக, இப்படிய வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க, வர்த்திக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவனை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். அப்படியே பாதுகாக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். பிள்ளைகளுடைய எல்லைகளை பெரிதாக்குங்க. எந்த தீங்கும் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு, வேதனைப்படுத்தாதபடிக்கு என் தேவன் பாதுகாத்து கொள்வீராக. அப்படியே கரங்களிலே முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீ மாக்கா பார ஷேகே மாக்கா தூ நாக்கா தரபல்லா ரியாக்கோ போரோ ஷேலே தினிமாரா கரதரபல்லா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவன் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வீராக. பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பீராக. ரீ மாக்கார ஷேகே மோக்கோ தூ நீஷாதன பர ஹரதரபல்லா. ஆவியானவரே நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டிக் கொள்கிறார்களோ அந்த எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் என் தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்துக்கு பதில் கொடுப்பீராக. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் கற்பத்தின் கனிக்காக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. என் தேவன் ஆசீர்வாதத்தை உயர்த்துங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக நிந்தியோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு, பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலை நிமிர செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாருமே இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர், மனமருங்குவீராக, ஆசீர்வதிப்பீராக. நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. பிள்ளைகள் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பீராக. இப்படியே சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, சண்டையோடு, குழப்பத்தோடு, சச்சரவோடு வாழ்கிறார்களோ, அந்த குடும்பத்தை என் தேவன் சந்திப்பீராக. குடும்பத்திலே கிரியை செய்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். என் தேவன் சமாதானத்தினால் நிரப்புவீராக. சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை, மீட்பை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இணைக்கப்படட்டும். குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுப்பீராக. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும். பாவங்களை மேற்கொள்ள, இந்த உலக சிற்றின்பங்களை மேற்கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபைகளை கொடுப்பீராக. என் தேவன் நீரே ரட்சிக்கிறவர், பிள்ளைகளை தூக்கி எடுக்கிறவர். பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்து பிள்ளைகளை மீட்டெடுங்கப்பா. பாவத்தை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை கொடுங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே சத்துருவின் கிரிகள் வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த தீமையும் எங்களை தொடாதபடிக்கு வேலியடித்து பாதுகாத்து கொள்ளுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய பாதுகாக்கும் கரம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். எங்களை ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமாய் வாழ பரிசுத்தத்தில் நிலைநிற்க அர்ப்பணிக்கிறோம். நீர் பரிசுத்தர், ஆதலால் நாங்களும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற வழியிலே எங்களை நடத்துவீராக. உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.